எனக்கு இதெல்லாம் சரியா தோணல. திரும்பி போயிடலாம். ஏய், உன்னையே நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஹலோ சீதா. அனிதா, போன்னு சொல்றேன்ல. நீ இங்கதானே இருப்ப? ஆமா, எனக்கு எவனாவது மாட்டானு பாக்குறேன். நீ போ. குட் ஈவினிங் சீதா. நீங்க என்ன பார்க்கத்தானே வந்தீங்க? என்ன பார்க்கத்தான் வந்திருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம்னு அர்த்தம். சம்மதம் தான், சம்மதம் தான். சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க. என்ன தெரியுங்க, குப்பை தட்டி வா. கிடைக்காதே. அதான் நான் காலைல 6 மணிக்கு எல்லா குப்பை தட்டி ஓரம் கட்டி வச்சேனே. வேற வழியே இல்லை. இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், ஹைட் 5'6", என்னோட கொஞ்சம் குள்ளம். காலைல 9 மணிக்கு 12B பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, பேரு அனிதா. ஒரே ஒரு காதலன், பேரு அருண். அது நான் தான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான். தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வேணாங்க. நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும். இல்ல, நான் என்ன பத்தி சொல்றேன். அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. சரி சொல்லுங்க.